வணக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம் என்னென்றால், நேற்றைய தினம் இன்றைக்கு ரணில் போக மாட்டார் என்று சொல்லியிருந்தான். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிறேன். இன்றைக்கு 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதி இன்றைக்கு வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். 26ஆம் தேதி நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்றால், ரணில இன்றைய தினம் இவர்கள் ஒருபோதுமே நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி திட்ட தெளிவாக உங்களுக்கு நான் நேற்றையிடம் ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது. ஏனென்றால், நாங்கள் வைத்தியசாலைகள்லையும் வேலை செய்திருக்கிறோம், அதே நேரங்களில் நீதிமன்றங்களில் போய் ஜெயிலுக்குள்ளையும் போயிருக்கிறோம். ஆகவே இது என்ன நடக்கும் என்பதை எனக்கு முன்னாலே ஊகிக்க முடிந்திருந்தது. இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கிறது கொழும்பு. நான் கொழும்பிலே தான் நிற்கிறேன். இன்றைய தினம் கொழும்பு சற்று பரபரப்பாக இருக்கிறது, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால், எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவாரா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக உங்களுக்கு கொண்டு விளங்க வேணும். ஒருவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணினால், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணினால், அவர் ஒருபோதுமே நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. நீதிமன்றம் ஆர்டர் போட்டால் கூட வைத்தியர்கள் சொல்லுவார்களாக இருந்தால் அவருக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறன்னு சொன்னால் நீதிமன்றம் கேட்டு தானே ஆகணும், வேறு வழியே இல்லை. இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னா, நான் என்னுடைய டெக்லைனில் ஒரு படம் ஒன்றை போட்டிருக்கேன். இந்த படத்தை இதுலையும் போடுறேன்னு நீங்கள் பாருங்கோ. இந்த படத்தில் இருப்பவர் யார் என்று கேட்டால், பெல்லன வைத்தியர் பெல்லன என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பு, அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பினுடைய டிப்யூட்டி டைரக்டர் டாக்டர் பெல்லன. இவருக்கு ஏசிஎம்ஓஏ என்று சொல்லி நினைக்கிறேன், ஏசிஎம்ஓஏ அல்லது ஜிஎம்ஓஏ என்ற இன்னொரு ஒரு ட்ரேட் யூனியன் ஒன்றினுடைய செயலாளராக அல்லது தலைவர் என்று நினைக்கிறேன். நான் வைத்தியர்களுடைய ட்ரேட் யூனியன் ஒன்றினுடைய தலைவர் அல்லது செயலாளராக இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிறது. இவர் நான் நினைக்கிறேன், அந்த காலங்களில் நாங்கள் வைத்திய நிர்வாக படிப்புகளில் படித்து கொண்டிருக்கைகளில் சுகாதார அமைச்சர் ஒரு பெரிய குழப்படி செய்கிறார். இவர் அந்த நேரங்களில் மற்ற முதல் இருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர்கள் ராஜித சேனாரத்தினுடைய வலதுகை. அதே நேரம் ரணிலை பொறுத்த வரைக்கும் ரணிலுடைய சுகாதார அமைச்சர் என்று காலங்காலமாக இருந்தது ராஜித சேனாரத்ன. அவருடைய தலைவர் தான், அவருடைய வலதுகை தான் இவர் யார் என்றால் பெல்லன. இந்த வைத்தியர் பெல்லன தொடர்பாக உங்களுக்கு முந்தையே தெரியும். இவரை வெளியேற்ற சொல்லி சிற்றூழியர்கள் அடித்து ரூமுக்குள்ளெல்லாம் இவரை பூட்டி வைத்து போலீஸார் போட்டு வெளியாலே அனுப்பின கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவர் அண்மைய தினங்களில் சொல்லியிருப்பார் என்றால், தான் போய் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தான் போய் பார்த்ததாகவும், அவருடைய உடல்நிலைமையை தான் நேரடியாக பரிசோதித்ததாகவும், அவருடைய உடல்நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்திருப்பார். அதிலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் என்றால், ஒரு வைத்திய அதிகாரி இல்லை வைத்திய நிர்வாகி, ஒரு ஹாஸ்பிட்டலுடைய டிப்யூட்டி டைரக்டர் நேரடியாக போய் ஒரு நோயாளியை பார்க்கல. அதாவது அங்கே இருக்கிற ஐசியூ வைத்தியசாலையில் இருக்கிற ஐசியூ டாக்டர்ஸ் மேருடைய வேலை, அதை இவர் போய் பார்க்கல. ஆனால் இவர் ஊடகங்களுக்கு எந்த வகையில் கருத்து தெரிவிக்கிறார்னு தெரியல. சில நேரங்களில் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பினுடைய ஒரு NHKயினுடைய ஒரு டிப்யூட்டி டைரக்டர் என்ற அடிப்படையில் இவர் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். அதாவது ரணிலுடைய உடல் நிலைமை மோசமாக இருக்கிறது, ரணிலுடைய நிலைமை தொடர்பாக இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பயங்கர அரசியல் இருக்கிறது. அண்மைய தினங்களில் நான் பார்த்தேன் என்னென்றால், ரணிலுடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றும், அதே நேரத்தில் ஒரு பக்கச்சார்பில்லாத வைத்தியர் குழாம் ஒன்று இதுக்கு நியமிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அண்மைய தினங்களில் JVP கேட்டிருந்தது. அது ஏனெண்டா, இப்போ உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற வைத்தியர்கள் பல விடாட்டிலும் இந்த வைத்திய அதிகாரி, அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பினுடைய இலங்கை தேசிய வைத்தியசாலையினுடைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய டிரெக்டராக இருக்கிறாள் நீதிமன்றங்களுக்கு பொய் சொல்லலாம். இப்போ உண்மையாகவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வைத்தியராக இந்நாள் இவருடைய எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பிஎஸ்டியை பார்த்து என்னால் சொல்ல முடியும், இது பொய்யாகத்தான் இவர்கள் இதில்
அவரை வந்து இதில் அட்மிட் பண்ணி வைத்திருக்கிறார்களா அல்லது உண்மையிலேயுமே அவருக்கு உடல்நிலை குறைபாடா என்பது தொடர்பாக நீதிமன்றங்களை வந்து நாங்கள் ஏமாற்றக்கூடாது. நான் பார்த்துருக்கேன் அண்மைய தினங்களில் நான் நெடுக நீதிமன்றங்களுக்கு போகின்ற சந்தர்ப்பங்களில் நீதிபதிகளை வந்து இந்த பல நோயாளிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து நீதிபதிகளை ஏமாற்றதை நான் பார்த்துருக்கிறேன். அண்மைய தினங்களில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு வழக்கொன்றுக்கு கூட நான் போயிருந்த போது கூட அந்த ஒரு சட்டத்தரணி ஒருவர் வந்து ஒரு ஜேஎம்ஓவிடம் குறுக்கு விசாரணை செய்கிறார். ஆனால் அந்த ஜேஎம்ஓ வந்து பல பிழையான விடயங்களை அதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன், அதை என்னை ப்ரூவ் பண்ண முடியும். பல பிழையான விடயங்களை ஜேஎம்ஓ அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அதோட அவர் சொல்கிறாருன்னா அது நாங்கள் சொன்னால் சரி, நாங்கள் சொன்னாண்டா அப்போ நீதிபதி வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து தள்ளப்படுகிறார். அது வந்து சரியான பிள்ளை. நீதிமன்றங்களில் வந்து ஜேஎம்ஓமார் வந்து சில நேரங்களில் சொல்கிற கருத்துக்களை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக எடுக்கிறது வழக்கம். ஆனால் அது வந்து நாங்கள் உண்மையாக ஒரு சுயாதீனம் இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சுயாதீனமான இன்னொரு குழு ஒன்றை நியமித்து அதன் மூலம்தான் இந்த சரியான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். இப்போ நான் அந்த ஜாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த வழக்கில் பார்த்து கொண்டிருக்கிற சமயங்களில் அந்த ஒரு அனுபவம் தனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லிக்கொண்டும் தான் ஒரு வருடமாக தான் ஜிஎம்ஓவாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் பல ரேஞ்ச் ஆஃப் ஒரு பேசிக் ஒரு அப்ரேஷன் லெசரேஷன் கண்டூஷன் இந்த மூன்றும் வந்து ஒரு ஜிஎம்ஓமாருடைய மிகவும் அடிப்படையானது. ஒரு கூரான கத்தியால் வெட்டைகளில் அது அங்கே ஒரு நேரமே கண்டூஷன் வராது. அங்கே எப்பவுமே ஒரு லெசரேஷன் வரும், அபரேஷனும் வரலாம். ஆனால் ஒரு லெசரேஷன் தான் வரும், வெட்டுக்காயம் தான் வரும், பிளக்கும் தோல். அப்போ இவர் கண்டூஷன் வருகிறார், கூரான கத்தி என்று சொல்லுகிறார். இப்போ இந்த கண்டியூஷன் என்றுகிறார். இப்போ இந்த அதை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்யும் போது சட்டத்தரணி ஒருவர் குறுக்கு விசாரணை சொல்லும்போது இல்லை நான் சொல்வது தான் சரி என்றார். அப்போ சட்டத்தரணிகளும் இந்த அறிவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதாவது பேசிக்காக ஒரு டிப்ளோமாவது முடிச்சுள்ளோம். நான் கௌசல்யாடை சொன்னால் பேராதனை வைத்தியசாலையிலையும் பேராதனை கேம்பஸ்லையும் கொழும்பு கேம்பஸ்லையும் வந்து சட்டத்தரணிகளுக்குரிய இந்த ஜேஎம்ஓ டிப்ளோமாக இருக்கிறது. அந்த டிப்ளோமாவது முடிச்சு கொள்ளணும்ன்றது என்னுடைய கனிவான வேண்டுகோள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இவர்கள் பெல்லன போன்றவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து ஏமாற்றுகிறார்கள்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ என்னாலே யாராவது போய் அந்த பிஎஸ்டி எடுத்து பார்த்தா நான் சொல்லுவேன், ரைட் இவருக்கு என்ன ட்ரக் ஏற்றப்பட்டிருக்கிறது, இவர் ஐசியூவில் வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆளா இல்லையான்றது. முன்னாள் ஜனாதிபதி என்பதற்காக சற்று ப்ரெஷர் கூட என்பதற்காக ஐசியூவில் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அது தொடர்பாக முக்கியமாக சொல்லணும். ரெண்டாவது நான் இதே முதலே ஊகித்திருந்தேன், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு போக மாட்டார். ஆனால் இப்போது கிடைத்திருக்கிற லேட்டஸ்ட் செய்தி என்ன சொல்லுகிறேன் என்றால் நீதிமன்றத்திலிருந்து சூம் மூலமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இணைத்து கொள்வதற்காக அட்டர்னி ஜெனரல் அவர்கள் இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது இப்போது அதுக்குரிய சட்டமூலமும் வந்திருக்கிறது. சட்டமூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு. சூம் மூலமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இணைத்து கொண்டு சாட்சி சொல்ல வைப்பதற்குரிய சட்ட இதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நீதிமன்றம் பரபரப்பாக இருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இப்போது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நேரம் கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து பயங்கரமான ஒரு நிலைமையில் இன்றைய காலை தினம் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இவர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் இன்னொரு 14 நாட்களோ 20 நாட்களோ நீதிமன்றத்தால் திருப்பியும் வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து பொதுமக்களை கூட்டி இந்த பாதைகளிலே போராட்டங்கள் செய்வது அது மட்டுமல்ல, பாதைகளில் போராட்டங்கள் செய்வது மட்டுமல்ல. நேற்று தினம் பார்த்தனா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கா, இந்தியா, அதே மாதிரி நோர்வே போன்ற நாடுகள் வந்து அழுத்தங்களை பிரயோகித்திருப்பதாக, அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதியை இப்படி சில்லறைத்தனமான காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டாம் என்று அழுத்தங்களை பிரயோகித்திருப்பதாக இன்றைக்கு ஒவ்வொரு மீடியாவுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாரதூரமான ஒரு பின்னடைவாக இருக்கும். அன்ற குமாரசா நாயக்கவுக்கு இன்றைய தினம் அப்படியான அழுத்தங்களுக்கு அடிபணிந்து போவதாக இருந்தால், அதே நேரம் நீதிமன்றங்களில் வந்து இப்படியான அழுத்தங்களை வந்து நான் நினைக்கிறேன் தொடர்ந்தும் எங்களுடைய வெளிநாடுகள் வந்து, அதாவது வந்து வெளிநாட்டு தூதரகங்கள் வந்து எங்களுடைய நீதிமன்றங்கள் மேலே செலுத்துமாக இருந்தால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். அது தொடர்பாக இன்றைய தினம் தான் தெரியும். இன்றைக்கு ஜூம் மூலமாக ஜாயின் பண்ணுகிறார்கள். நான் சொன்னால் 100% ஒரு ஐசியூவில் இருக்கிற ஒருவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறது இல்லைன்ட்டு நான் சொன்னான் உங்களுக்கு. ஆயிரம் இந்த பெல்லன போன்றவர்களுடைய இந்த அரசியல் இவர்களுடைய கருத்துக்கள் சொல்பாகம் சிஐடி விசாரிக்கணும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆயிரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதத்த என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் அவர் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முதலே கைது செய்யப்படுவார், 14 நாட்களுக்குள்ளே வைக்கப்படுவார் என்று சொல்லி முதலே அந்த இவர்களுடைய கூட்டு சதியை வெளிப்படுத்தியிருந்தவர் இந்த சுதத்த.
இவர் தொடர்பாக பாராளுமன்றத்திலே நான் தனிப்பட்ட முறைப்பாடுகளை செஞ்சிருக்கிறேன். இவருடைய இந்த என்பிபிக்கு வந்து குழல் ஊதுகின்ற இந்த வேலைகள் வந்து கொஞ்சம் பிசுபிசுத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உங்களுக்கு வடிவாக தெரியும், அதாவது வந்து நீதிமன்றங்களில் முதலே நடக்க போகின்ற விடயங்களை வந்து நான் நினைக்கிறேன் நீதி அமைச்சர்களோ அல்லது வந்து பிரதி அமைச்சரோ அல்லது வந்து சிஐடிக்கு பொறுப்பானவர்களோ சுதத்தவுக்கு சொல்லியிருக்கக்கூடும். ஆயிரம் நீதிபதியோட இவர் கதைத்தார். அவங்களுக்கு தெரியும், முந்தி ரஞ்சன் ராமநாயக்க போன்றவர்கள் வந்து நீதிபதி மேலோட கதைச்சு அதனுடைய ரெக்கார்டிங்கள் வழியால் வந்து அவர் சிறைக்கு போய் அதன் பிறகு வந்து பொது மன்னிப்பு விடுவிக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இவர் சுதத்த அவர்கள் வீடியோக்களை போட்டிருக்கிறார். தான் வந்து சிஐடி லொக்காவோட கதைப்பது போன்ற வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹரணி அமர சூரியோட கதைப்பது போன்ற வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுனில் ஆந்தனியோட கதைப்பது போன்ற வீடியோக்கள் கதைத்து நான் சுதத்த கதைக்கிறேன் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வேணுமென்று கேட்கின்ற வீடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது. அதுமாதிரி ஒரு மணிக்கல் விற்பனை செய்கின்ற இடத்துல வந்து எங்களுடைய பிரதமரோட போய் இவர் கையால் அடிக்கின்ற அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்றகுமார் சாநாயக் அவர்களோட இவர் போய் கைவார் அடிக்கின்ற அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. படங்கள் நான் கூட பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன். இவையெல்லாம் வந்து நீதிபதியினுடைய நீதித்துறையினுடைய சுயாதீனத்தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இப்போது முக்கியமாக நாமல் ராஜபக்சவுக்கு கூட பாதுகாப்பை வந்து இவர்கள் நீக்கியிருக்கிறார்கள், இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள். என்றால் அவர் வந்து இப்போ அரசியலில் அடுத்தடுத்த நிலமட்டங்களில் வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற கதைகளாலையும் அதே நேரம் அவருடைய நேர்பாடுகளாலேயும் நாமல் ராஜபக்ஷ வந்து மறுபடியும் இவர்களுக்கு எதிரான ஒரு ஆளாக உருவாகிற ஒரு நிலைமையோடு வந்திருக்கிறார். அவை நாமலையும் பிடித்து போட வேண்டிய தேவை என்பிபிக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாகாண சபைகளில் இவர்களால் வெல்லலாம். அவை அடுத்ததாக நாமல் அரெஸ்ட் பண்ணப்படலாம், சாணக்கியன் அரெஸ்ட் பண்ணப்படலாம் போன்ற வதந்திகள் ஊகங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே முக்கியமான விடயம் என்றால் இந்த சுதத்த என்ற இந்த யூடியூபருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது, ஏனென்றால் போலீஸாருடைய பணம் அநியாயமாக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற இந்த என்பிபி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறார் என்றால் யூடியூபர் மேர் தங்கள் சார்பாக வீடியோக்கள் போட்டு தங்களுடைய ஊதுகுழலாக இருக்கின்ற யூடியூபர் மேருக்கு வந்து வீடியோ போடுவதற்காகவும் அவர்களுடைய பிரச்சார பீரங்கிகளாக இருப்பதற்காகவும் வந்து போலீஸ் பாதுகாப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அது தொடர்பாக மீடியாக்களிலே புவத் பத்திரிகைகள் வந்து அதாவது மீடியாக்களிலே கதைக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டதன் பின்னர் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதத்தவினுடைய போலீஸ் பாதுகாப்பு வந்து விலத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து இதுவரைக்கும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சிங்கள மக்கள் மிக பெரிதாக விவாதிக்க ஆரம்பித்துப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு யூடியூபருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன தேவை இவருக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக, அதாவது போலீஸை இதுவரை காலம் இருந்த அரசாங்கங்கள் நான் பார்க்கவில்லை யாருக்குமே ஒரு யூடியூபருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது. ஆகவே ஒருவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன, அவரை அரசாங்கம் ஏன் இவ்வளவு பாதிக்கின்றது, அவர் வந்து நீதிமன்றங்கள் அடுத்ததாக நடக்கப்படுகின்ற நடவடிக்கை தொடர்பாக கருத்து தெரிவிக்கலாமா, இப்படி பெரிய பிரச்சனைகள் கொழும்பிலே போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அட்டர்னி ஜெனரல் டிப்யூட்டி அட்டர்னி ஜெனரல் அவருடைய பேர் தெரியவில்லை, அவருக்கு வந்து நேற்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நடக்கின்ற வழக்குகள் தொடர்பான வாதங்களை அவர் தான் பெரும்பாலும் கோட்டை நீதிமன்றத்திலே அவர் முன்வைப்பார். ஆகவே இன்றைக்கு நடக்கின்ற வாதங்கள் மூலம் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிறைக்குள் தள்ளப்பட்டால், தொடர்ந்தும் இந்த சிறை நீடிக்கப்பட்டால் அது ஒரு பொதுமக்களிடையே போராட்டங்கள் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வரலாம் என்றதால் அட்டர்னி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு வகையில். என்னென்னு சொன்னால் அது கட்டாயம் வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு. ஆனால் இந்த யூடியூபர்மால் பிரதமரோட கையடிக்கிற யூடியூபர்மாருக்கு, அதே மாதிரி ஜனாதிபதியோட கையடிக்கிற யூடியூபர்மாருக்கு வேறான பாதுகாப்புகளை வழங்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் இப்போது மீண்டும் சிலாயிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, அதாவது வந்து நேற்றைய தினம் ஹிரு மீடியா வந்து போட்டியிருக்கிறது. இரவோடு இரவாக ரணிலுடைய மனைவியார் மைத்திரியுடன் எங்களுடைய தற்போது இருக்கிற பிரதமர் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில் போய் இரவோடு இரவாக 2 மணித்தியாலங்களோ என்னமோ ரணில் அவர்களை சந்தித்திருக்கிறார், கதைத்திருக்கிறார் என்கிறது தொடர்பான ஒரு நியூஸ் ஒன்றை ஹிரு மீடியா போட்டிருக்கிறது. ஆகவே போட்டு 1 ஹவரிலே பிரதமர் அலுவலகம் வந்து அப்படி தாங்கள் சந்திக்கவில்லை, அது பொய்யானது, அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் என்று சொல்லி போலீஸாரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு போலீஸார் நேற்றைய தினம் வந்து ஹிரு பேப்பர் ரிப்போர்ட்டர் மேனேஜருக்கு வந்து நேற்றைய தினம் போலீஸார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரதமர் போய் சந்திக்காமல் தாங்கள் எவ்வாறு அப்படியான அப்படியான மீடியாவிலே
அப்படியான பொய்யான வதந்திகளை பரப்பலாம் என்று. ஆனால் அது தொடர்பாக உண்மை போய் சந்தித்தாரா இல்லையா என்பது தொடர்பான உண்மை போய். மற்றது ஹிருன்றது ஒரு பெரிய ஒரு சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் ஹிரு திரண ரூபவாயினி சொர்ணவாயினி என்பது பெரிய பெரிய மீடியாக்கள். ஆகவே அவர்கள் பொய்யான செய்திகளை போடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் சரியான குறைவு. அதோடையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் எதிர்க்கட்சி பெரிய ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஆரம்பித்திருக்கிறது கொழும்பில். அதில் நான் கலந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒரு கொள்கைகளோடு அரசியல் செய்பவன். ஆகவே எங்களுடைய இனத்தை அழித்து 83ஆம் ஆண்டு படுகொலையை செய்த எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க தொடர்பான இந்த கருத்தில் நான் ஒருபோதுமே போய் எங்களுடைய மக்களுக்கு எதிரான துருவங்களை செய்ய மாட்டேன். ஆனால் அரசியலில் யாரும் நண்பர்களும் இல்லை, அரசியல்களில் யாரும் எதிரிகளும் இல்லை. என்னுடைய அரசியல் மக்களுக்கு வெளிப்படையாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் போகையில். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் கூட அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் அவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற பருத்தித்துறை போராட்டத்தில் கலந்து கொண்ட மாதிரி வீடியோக்களை நான் பார்த்தேன். என்றால் அவருக்கு மாகாண சபை கனவுகள் அவரை படுமோசமாக பாதித்திருக்கிறது. அதுவும் ஒரு சந்தோஷமான விடயம்தான். நல்ல ஒரு போட்டி இருந்தால் தான் எனக்கும் நல்லம் அவருக்கும் நல்லம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்திரகுமார் இபிடிபி சந்திரகுமார் ஒட்டுக்குழுவினை சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள், அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசியம் இதுவரை கதைச்சு கொண்டிருந்த கஜன் போன்றவர்கள், சுமந்திரன் தமிழ் தேசியத்தினுடைய பாரிய பாதுகாப்பாளர் இருந்த கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் எல்லாருமே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒன்றாக நின்று இப்போது ஒரு மீடியா ஒன்றினை போட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு சிலர் முகப்புத்தகத்தில் பயந்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றாக நிற்பதன் இல்லாமல் அப்படியே காணாமல் போயிட்டீங்கன்னா இன்னும் நல்லமண்டு, அது அவர்களை பொறுத்தது. ஆனால் பொதுமக்கள் வெளிப்படையோனும் தேர்தலுக்கான நாடகம் இதுகளை பொதுமக்கள் விளங்காமல் ஒண்டா சேர்ந்து இன்னும் என்று சொல்லி நீங்கள் நம்புறது உங்களுடைய முட்டாள்தனம். அதுகள் தொடர்பாகவும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இன்றைய தினம் அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸ் நான் போடுவேன். இப்போது நான் கொழும்பில் நிற்கிறேன். கொழும்பில் இது தொடர்பான அப்டேட்டுகளை அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தான் நான் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது, அது முடிஞ்ச வழியால் வந்து தான் இந்த வீடியோவை நேற்றிரவு ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய மிச்சத்தையும் இதோடு இணைத்து போடுகிறேன். என்னென்றால் கொழும்பில் நடக்கின்ற இந்த பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் அதில் நாங்கள் எவ்வாறான ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம், எங்களுடைய நிலைப்பாடு என்பது தொடர்பாக தொடர்ந்தும் நான் பொதுமக்களுக்கும் என்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட மாட்டார் என்று தெளிவாக சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்கிறது, போவதில்லை. அதையும் அவர்கள் அறிவித்திருக்காங்க. சிறைச்சாலை ஆணையாளர் நாயம் சொல்லியிருக்கிறார், இல்லை அவரை நாங்கள் கொண்டு போவதில்லை என்று. ஆனால் இன்னொரு விடயம், இன்றைய தினம் நடக்கின்ற வழக்குகளில் ரணிலுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கலாம். அதில் 90% நான் எதிர்பார்க்கிறேன் விளக்கமறியல் நீடிக்கப்படும் என்று. ஒரு 10% விளக்கமறியல் என்றால் விளக்கமறியல் நீடிக்காவிட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் மூக்குடைப்பட்டதாக போயிடும். அதே நேரத்தில் சிங்கள ஊடகங்களில் ஒரு வாக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். யூடியூப்பில் 30,000 பேர் ஓட் பண்ணியிருக்கிறார்கள். அதில் சொல்லியிருக்கிறார்கள் அனுர அரசாங்கம் இந்த ரணிலை கைது செய்ய வலிக்கிட்டு மூக்குடைப்பட்டு தாங்களே கிடங்குகளை தோண்டி கொண்டு விட்டது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். ஆகவே மக்களிடையே கொதிப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். கொழும்பு இப்போது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்த வருகின்ற உண்மையான விடயங்களை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையாக நடக்கின்ற விடயங்களை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் இதுவரைக்கும் சுமந்திரனிடம் பார் லைசன்ஸ் வேண்டியவர்கள் எல்லாம் அப்போது ஜாழ்ப்பாணத்திலே இராணுவ கேம்ப்களை, அதாவது இராணுவ மையங்களை வெளியேற்ற வேண்டும் என்று மக்களோடு சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம். ஆனால் இவர்களுடைய உண்மையான நிறம் தமிழ் மக்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள் மிகவும் ஆழமாக இந்த விடயத்தில் இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக செய்தியோடு உங்களோட இணைந்து கொள்வதற்கு நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.